கோவை அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட நிலையில் வீடியோ எடுத்ததாக சொல்லப்படும் ஆசிரியை பள்ளி நிர்வாகம் மீது குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. வீடியோ வெளியானதாக கூறப்பட்ட நிலையில் 585 மாணவிகளிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சம்மன் அடிப்படையில் வீடியோ எடுத்ததாக சொல்லப்படும் ஆசிரியை போத்தனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். இந்நிலையில் பள்ளியில் படித்து முடித்து வெளியேறிய மாணவிகளை வைத்து அவர் வீடியோ எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி நிர்வாகம் குறித்து வெளியே கூறியதால் தான் பழிவாங்கப்படுவதாக பெண் பேட்டியளித்துள்ளார். கன்வே பண்ணுறேன். அவங்க நேராகவே வந்து குழந்தையும் கேட்டாங்க, என்னையும் கேட்டாங்க. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதுக்கப்புறம் நான் எப்படி போலீஸ்கிட்ட போக முடியும்? அதனால தான் இப்போ குழந்தைகள்லாம் சேர்ந்து எங்கிட்ட சொல்லையில் அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நான் வந்து அதை வைரல் ஆக்கினேன். மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உண்மைத்தன்மை இருந்தால் அதில் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுனால தான் அதை நான் போஸ்ட் பண்ணேன். அது இப்போ என்னென்னா, திருப்பி நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, பர்சனல் மோட்டிவேஷனுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. உள்ள விசாரணைக்கு உட்பட்டதுக்கப்புறம் தான் அது என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும்.